எதையும் கற்றுக்கொள்வதற்கு வயது ஒரு தடை இல்லைன்னு சொல்லி இதுக்கு முன்னே பேசின போது சொன்னேன். அது என்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு. எனக்கு எல்லா பசங்களும் 10 வயசுல 12 வயசுலேயே சைக்கிள் கற்றுக்கிட்டாங்க. எனக்கு 14 15 வயசு வரைக்கும் சைக்கிள் கற்றுக்கிறதுக்கு தைரியம் வரல. அப்போ எங்கள் அக்காலாம் என்னை கிண்டல் பண்ணுவாங்க. எல்லா பசங்களும் சைக்கிள் ஓட்டுறாங்க, நீ சோம்பேறி பயந்தாங்குழி சைக்கிள் ஓட்டுறான்னு சொல்லி என்னை தூண்டுனாங்க. அது 15 16 வயசு இருக்கும்போது தான் முதல்ல ஒரு வாடகை சைக்கிள் எடுத்து ஒரு வண்டி டயர் மேலே ஒரு காலை வச்சு ஏறி உட்காந்து தைரியமாக ஓட்டிகிட்டு போயிட்டேன். ஒரே நாளில் பழகிட்டேன். ஒன்று தடவை கீழே விழுந்தேன், அடிபட்டுச்சு. குரங்கு பெடல் போட்டு பெரிய சைக்கிள் ஓட்டினேன். அதன் பிறகு நிறைய கிட்டத்தட்ட ஒரு 40 வயசு வரைக்கும் என் வாழ்க்கை முழுக்க சைக்கிள் பயணத்தில் தான் போச்சு. நிறைய சைக்கிள் ஓட்டினேன். ஏன்னா 40 வயதில் தான் நான் முதல்ல பைக் வாங்கினேன். அது வரைக்கும் எங்கே போனாலும் சைக்கிள் தான் எனக்கு துணை புரிஞ்சுது. எத்தனை 1000 மைல் சைக்கிளில் போயிருப்பேன்னு எனக்கு இப்போ தெரியல. இப்போ நினச்சா மலைப்பா இருக்கு. திருமணமாகி முதல் குழந்தை பிறந்த பின்னாடி கூட அப்போ சைக்கிள் தான் இருந்துச்சு. முன்னாடி பேபி சீட் என் பையனையும் பெரியவனையும், பின்னாடி என் ஒய்ஃபை கேரில் உட்கார வச்சுட்டு சினிமாவுக்கு கடைக்கு எங்கே போனாலும் சைக்கிள் தான் போவோம். அந்த சைக்கிளை எல்லாரும் காதல் வாங்கணும்னு சொல்லி எல்லாம் கேலி பண்ணுவாங்க. அப்போது சைக்கிளே ஓட்ட தெரியாது எனக்கு. 40 வயசு வரைக்கும் சைக்கிள் ஓட்டினேன். அப்போ 40 வயசுக்கு தான் முதல்ல பைக் வாங்கினேன். அது வரைக்கும் நான் பைக் கற்றுக்காமே இருந்தேன். ஏன்னா ஸ்கூட்டரோ பைக்கை ஓட்ட கற்றுக்கிட்டா யார்கிட்டையாவது ஓசி கேட்க தோணும். அது எனக்கு தன்மானத்துக்கு கொஞ்சம் இடைஞ்சலாக இருந்துச்சு. அதனால் என்றைக்கு நமக்கு சொந்தமாக வண்டி வாங்குறதுக்கு சாமர்த்தியமோ வசதியும் வருதோ அப்போ கற்றுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். 40 வயதில் நான் ஒரு பைக் வாங்கினேன். அப்போ பைக் வாங்கும்போது என் நண்பர்கிட்ட எனக்கு கற்றுக் கொடுன்னு கேட்டேன். அவர் கூட்டிகிட்டு போனார். வீட்டிலேருந்து அவரோட பைக்கில் என்னை உட்கார வச்சு பின்னாடி உட்கார வச்சு கூட்டிகிட்டு போனார். ஒரு கிரவுண்டில் போய் என்னை எப்படி இது பண்ணணும்னு சொன்னார். 10 நிமிஷத்தில் ஓட்டி பழகிட்டேன். ஏற்கனவே நீண்ட காலம் சைக்கிள் ஓட்டுறதுனால எனக்கு பேலன்சிங் ஈஸியாக இருந்துச்சு. அப்போது திரும்பி வரும்போது என் வீட்டுக்கு வரும்போது அவரை பின்னாடி உட்கார வச்சு நான் ஓட்டி வர ஆரம்பித்தேன். இன்றைக்கி கணக்கு பார்த்தா இந்த 30 ஆண்டுகளில் எத்தனை லட்சம் கிலோமீட்டர் பைக் ஓட்டியிருப்பேன்னு எனக்கு தெரியல. இது வரைக்கும் நான் 5 வண்டி மாற்றிட்டேன். ஒவ்வொரு வண்டியும் 40,000 50,000 ஓட்டி அது பழசாயிடுச்சுன்னு கொடுத்து 4 பைக் மாற்றிட்டு 5வது இப்போ ஸ்கூட்டர் ஓட்டிகிட்டு இருக்கேன். அதே போல் தான் கார் வாங்கினதும் அப்படி தான். என்னோட 50 வயதில் தான் எனக்கு கார் வாங்குற வசதி வந்துச்சு. அது வரைக்கும் கார் டிரைவிங் கற்றுக்கல. அப்போ கார் டிரைவிங் போனேன். போய் 3 மாதம் ஒரு மாதம் ட்ரைனிங் போய் அதன் பிறகு முதல் அட்டம்ப்ட் போனேன். அந்த அட்டம்ப்டில் டிரைவிங் லைசன்ஸ் கிடைக்கல, ஃபெயில் ஆகிட்டேன். அப்போ மறுபடியும் 15 நாள் கழிச்சு வாங்கிட்டாங்க. அப்புறம் 15 நாள் கழிச்சு போய் பாஸ் பண்ணி லைசன்ஸ் வாங்கிட்டேன். லைசன்ஸ் வாங்கி நான் ரொம்ப நாள் ஓட்டலை. ஏன்னா அப்போ காருக்கு டிரைவர் வச்சுருந்தேன். அந்த டிரைவர் தான் ஓட்டிகிட்டு வருவார் எங்கே போனாலும். அப்போ அவர் என்னன்னா என்னை என்கரேஜ் பண்ணல, நீங்கள் ஓட்டுங்கண்ணான்னு சொல்லிட்டு. நான் ஓட்டுறேன்னு கேட்டால் கூட நீங்கள் பேசாமல் வாங்க சார், நீங்கள் நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா அவருக்கு வேலை போயிடுமில்ல, நான் ஓட்டி பழகிட்டா. அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் எனக்கு ஒரு தாழ்வு மனப்பான் வந்துச்சு ஒரு கட்டத்தில். சொந்தமாக வண்டி வச்சுக்கிட்டு வீட்டில் எங்காவது அவசரம் போனால் கூட டிரைவருக்கு ஃபோன் பண்ணி அவரை வரவழைச்சு அதன் பிறகு அவர் டிரைவர்லாம் நான் ஓட்ட வேண்டியதாக இருந்துச்சு. எமர்ஜென்சி கூட வீட்டில் கார் வந்துட்டு எடுக்க முடியாமல் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தேன், நம்ம விட சின்ன பெண்கள் சிறுவர்கள் ஓட்டுறாங்க, என்னை விட வயதானவர்கள் கூட கார் ஓட்டுறாங்க, நம்ம ஏன் ஓட்டாமல் இருக்கணும், ஓட்டணும்னு ஒரு ஆசை வந்துச்சு. ஒரு நாள் வெளியே ஷாப்பிங் போயிட்டு வரும்போது சிட்டியிலேருந்து எப்படி 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது, 15 கிலோமீட்டரில் டிரைவரோட வீடு இருக்குது. அங்கே போனேன்னு டிரைவரை, ஆனது நீ இறங்கி வீட்டுக்கு போ, நான் ஓட்டிகிட்டு போகிறேன்னு. சார் நீங்கள் போயிடுவீங்களா, நிஜமாவா, தனியாவா அப்படின்னு சொல்லி பயந்துட்டு கேட்டார் அவர். இல்லைப்பா நான் ஓட்டிகிட்டு போயிடுவேன், விட்டு நீ இறங்கிக்கோ. அங்கே இறக்கி விட்டுட்டு நான் ஓட்டிகிட்டு வந்தேன். வீட்டுக்கு காரை போர்ட்டுக்குள்ள எடுத்து நிறுத்த முடியல எனக்கு. அப்போ கொஞ்சம் பயம் இருந்துச்சு, ரிவர்ஸ்லாம் எடுத்து நிறுத்திருக்கு. வெளியே நிறுத்திட்டு வீட்டில் பெல் அடித்த போது என் வைஃப்கிட்ட சொன்னபோது நம்பலை அவங்க. தனியாக ஓட்டிருந்தீங்களா, நீங்களா, நிஜமாவா அப்படின்னு சொல்லி வியப்பா கேட்டாங்க. ஆமாம் நான் தான் தனியாக ஓட்டிருந்தேன், அவர் வெளி வேணவாய் பாரு, ஆனந்த் வரல, டிரைவர் வரல வீட்டுக்குன்னு சொல்லி சொன்னேன். அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தைரியம் வந்துச்சு. இன்றைக்கி நீங்கள் நம்ப மாட்டீங்க, 2 லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் நான் அது வரைக்கும் கார் ஓட்டியிருக்கேன் இந்த 20 ஆண்டுகளில். இப்போ எனக்கு டிரைவிங் ரொம்ப சுகமாக இருக்குது. ரெண்டாவது இப்போ யாரோட தயவும் இல்லாமல் நானே டிரைவ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப வசதியாகவும் ரொம்ப நிம்மதியாகவும் சுதந்திரமாகவும் இருக்குது. இப்படி தான் எல்லா விஷயமே. அப்போ நம்மளால் இந்த வயதிலும் நம்மால் எதையும் செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் எனக்கு. இப்போ அதே மாதிரி சமையல் கற்றுக்கிட்டேன்னு சொன்னேன் இல்லையா, இப்போ ஃபுல் ஃப்ளெஜ்டாக சமைப்பேன். ரெண்டாவது எந்த விதமே சலிப்பு தோன்றக்கூடாது. இது நம்ம செய்யணுமே, என்னடா இது நம்ம தலையில் வெடிஞ்சிருச்சு அப்படின்னு சலிச்சுக்கிட்டோம்னா எந்த வேலையுமே நடக்காது. எதை செய்யாத உற்சாகமாக செய்யுங்க. உடலில் வலுவர் இருக்கும் வரைக்கும் நாம் ஓடிக்கிட்டே இருப்போம், உழைச்சிக்கிட்டே இருப்போம். அது ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா.
நம் உடைகளை நாம் துவைப்போம், அயன் பண்ணுவோம், வீட்டை சுத்தமாக வச்சுக்குவோம், நம்முடைய பொருட்களை பாதுகாப்பாக எடுத்து வச்சுக்குவோம், நம்ம காரை நம்ம தொடச்சி கழுவி சுத்தமாக வச்சுக்குவோம், பைக்கை நம்ம வாஷ் பண்ணி வைப்போம். இப்படி இருக்கணும். எல்லாத்துக்கும் அடுத்தவங்களை நம்பி பிறர் சார்ந்து இருக்க உங்களுடைய தன்னம்பிக்கை குறையும், உங்களுடைய ஆரோக்கியம் குறையும், உங்களுடைய உற்சாகம் குறையும். அதனால எப்போ உற்சாகமாக இருக்கணும்னா செயல்படுங்க, சுறுசுறுப்பாக இருங்க, மனசை முதல்ல தெம்பாக வச்சுக்கோங்க, தைரியமாக இருங்க. வாழ்க்கை இனிமையாக இருக்கும். நன்றி, வணக்கம்.